everyone, in this video I'm going to explain you about how I earned at the age of 17. அதுவும் இல்லாமல் என்னோட டெய்லி ரொட்டீனும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வந்து கிளைமேட் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வெளியே போய் பார்த்தா இட் வாஸ் ரைனிங். ஸோ கொஞ்சம் நேரம் கிளைமேட்டை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து பைனாப்பிள் ஜூஸ் இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கலான்ட்டு பைனாப்பிள் ஜூஸ் வந்து போட்டுட்டேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம், இருந்தாலும் குடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சரி தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கலான்னு தோணுச்சு. ஸோ அப்ளைட் ஆயில் டு மை ஹேர். அதுக்கப்புறமா வந்து தலைக்கும் குளிக்க போயிட்டேன். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். ஹவ் ஐ ஏர்ன்ட் அட் த ஏஜ் ஆஃப் 17 பார்ப்போமா. ஃபஸ்ட் என்னென்னா வந்து அஃப்லைட் மார்க்கெட்டிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. இது என்னென்னா வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு கோர்ஸ் வாங்கியிருப்போம். அந்த கோர்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து செல் பண்ணணும். நம்ம வந்து விற்கும் போது நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட் தான் நம்ம பார்ப்போம். இதில் வந்து லீகலாக இல்லீகலான்றதை பேசுகிறத தவிர்த்து நான் இது ரொம்ப நாள் கூட நான் இது வந்து பண்ணலை. ஜஸ்ட் 1 or 2 months தான் பண்ணியிருப்பேன். ஒரு 1000 இல்லை 1500 தான் நான் இதில் ஏர்ன் பண்ணேன். தென் ஐ குவிட். நான் எவ்வளோ மணி செலவு பண்ணனோ அதுக்குள்ளேயே நான் ஏர்ன் பண்ணிவிட்டு நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பாயிண்ட் இஸ் டியூஷன். நான் வந்து டியூஷன் சென்டரில் போயிட்டு டியூஷன் எடுத்தேன். ஸோ அங்கேருந்து நான் ஏர்ன் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சேலரி கொடுத்தாங்க. ஐ ஆல்மோஸ்ட் ஏர்ன்டு 5K என்னமோ வந்திருக்கும் எனக்கு. அதில் கூட பெருசாக லாபம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஐ டுக் ஹோம் டியூஷன்னா என்னென்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து டியூஷன் சென்டர் வந்து அவங்க பசங்களை அனுப்ப விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஹோம் டியூஷன் எடுக்கிற மாதிரி என்னோடய நியர்பை ஏரியாவில் தான் போயிட்டு நான் ஹோம் டியூஷன் எடுத்தேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸுன்றதுனால போயிட்டு வரதுக்கெலாம் பெருசாக செலவு இல்லை. அதுலேருந்து நான் ஏர்ன் பண்ணது ஆல்மோஸ்ட் 40-45Kக்குள்ளே நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து என்னோடய செமஸ்டர் ஃபீஸ், அதுக்கப்புறமா வந்து எனக்கு தேவைப்படுற செலவுகள், அதுக்கப்புறமா வந்து என்னோடய புதுசாக மொபைல் வாங்கினேன். இந்த மாதிரி எல்லா செலவையும் வந்து நான் இதிலே பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தேர்ட் இன்கம். என்ன தேர்ட் இன்கம்னா வந்து டேட்டா என்ட்ரி. நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். டேட்டா என்ட்ரி அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது நம்ம வந்து கரெக்டாக அந்த காலமில் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நேமுக்கு நேராக வந்து அவங்களோட ஃபஸ்ட் நேம் ஃபில் பண்ணணும், லாஸ்ட் நேமுக்கு நேராக அவங்க லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில்லிங் தான் அந்த டேட்டா என்ட்ரின்றது. இதுலேருந்து வந்து பெருசாக நம்மளுக்கு நாலேஜ் இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய டைம் தேவை டேட்டா என்ட்ரி ஃபில் பண்ணும்போது. அதுக்கேற்ற ப்ராஃபிட்டும் வந்து நான் பெருசாக பார்க்கல. ஸோ அதனால நான் இதை வந்து குவிட் பண்ணிட்டேன் டேட்டா என்ட்ரியும். ஏன்னா நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு பெருசாக ஒன்றும் வேணாம், டைமும் லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும். இதுலேருந்து நான் ஏர்ன் பண்ணதே வந்து 2K இல்லை 3Kக்குள்ளே தான் இருக்கும். எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியல, பட் ஆனால் இவ்வளோ தான் இருக்குமே. ரொம்ப அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கலன்றதுனால ஐ குவிட் தட். தீஸ் ஆர் த 3 ways how I earned at the age of 17. நான் அந்த ஸ்கூல் படிக்கும் போது ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு 11th or 12th. அதுக்கப்புறமா காலேஜில் ஏர்ன் பண்ணேன். அவ்வளோதான் என்னோடய மொத்த ஏர்னிங்கே வந்து எப்படியோ என்னோடய செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். ஓகே, பேக் டு மை ரொட்டீன் பார்ப்போமா. ஆயிலெலாம் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சைப்பயிர் செஞ்சுருந்தேன். பச்சைப்பயிர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டைம் ஆச்சு, தலையெல்லாம் காய வச்சுட்டு சீரம்ஸ், அதுக்கப்புறமா வந்து பாடி லோஷன், மாய்ஸ்சரைசர் ஃபேஸுக்கு எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லன்ச் சாப்பிட்டேன். லேட்டாக தான் லன்ச் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்றதுனால கிரேப்ஸ் இருந்தது. கிரேப்ஸை போட்டு கழுவி எடுத்து மறக்காமல் சுடு தண்ணியில் கழுவிடுங்க. கிரேப்ஸில் சம்டைம்ஸ் வந்து பூவில் எதனா இருக்கும். ஸோ வந்து கிரேப்ஸை நல்லா வந்து கழுவி எடுத்துட்டேன். அது கிரேப் சாப்பிட்டு முடித்தேன். அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் டைம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா ஒரு லாட்டி சாக்கோபை வந்துச்சு. சாக்கோபை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட் ஆகிடுச்சு. இட்ஸ் அ டின்னர் டைம். ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக ஒர்க் முடிச்சு தூங்க போயிட்டேன். அவ்வளோதான். டாட்டா. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.